ஹஜ்ஜுடைய பாதை, உம்ராவுடைய பாதை. அதற்குண்டான செல்வம், பொருளாதார பரக்கத், அதற்குண்டான வழிவாசல்கள், அது சம்பந்தப்பட்ட ஞானங்கள், அதையெல்லாம் எங்களுக்கு நீ காட்டு. வத்துபா அலைனா, நான் ஹஜ் செய்வதற்குண்டான தகுதியற்றவனாக இருக்கின்ற பாவியாக இருந்த போதிலும் நீ கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு தரக்கூடிய பாக்கியங்களில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் ஒரு மிகச்சிறந்தது. காரணம், குழந்தையைப் போல திரும்பவும் அவனை மாற்றி பாவமே இல்லாத ஒரு பச்சளம் தெளிராக அவனை உருமாற்றுகிறது. அல்லாஹுடைய கண்ணியத்தை அவனுக்கு பெற்றுத்தருகிறது. ஹாஜியார் என்ற ஒரு அடைமொழியோடு இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் அல்ஹம்துலில்லாஹ் அவன் திகழ்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய நசீபை எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஏழை எளிய மக்களுடைய உள்ளத்திலும் ஈமான் குடிகொண்ட அனைத்து நெஞ்சங்களிலும் தனக்கென்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தரமாட்டானா என்ற ஒரு ஏக்கம்தான் இருக்கும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தேடுகிறது. அவர்களுடைய புனிதமான காலடி தடங்கள் மக்காமே இப்ராஹிமை தேடுகிறது, காபத்துல்லாவை தேடுகிறது. உருவங்களில் பார்க்கும்போதே என்னுடைய உள்ளம் ஆர்ப்பரிக்கும் போது, நிஜத்தில் நான் பார்க்கின்ற நேரம், என்னுடைய ஆற்றாமைகள் அனைத்தையும் அந்த காபாவிற்கு முன்னால் கொட்டுகின்ற நேரம், என் பாவங்களுக்கு வடிகாலை அந்த காபத்துல்லாவின் முன்னால் நின்று நான் அழும் நேரம், அல்லாஹு அக்பர், அந்த பூரிப்பை வார்த்தைகளால் சொல்லி மாள முடியாது. அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய இன்னும் உம்ராவுடைய பாக்கியங்கள் மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய கடைசி ஹஜ்ஜு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிய உபதேசங்களை இந்த மக்களுக்கு தந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒரு மூமின் செய்யக்கூடிய ஆமால்கள்லேயே தலை சிறந்த ஆமால்னு பட்டியல் போட்டாங்க பாருங்கள். அதில் ஹஜ்ஜுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. பாவங்களை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துரும். அவன் கண்ணீர் விட தேவையில்லை, ஹஜ் செஞ்சாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். நினச்சி பாருங்களேன், காபத்துல்லாவில் நீங்கள் 2 ரக்காத் தொழுதா 1,00,000 நன்மை, வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊர் பள்ளிகளில் நீங்கள் தொழுதிங்கன்னா வெறும் 25 ஜமாத் தொழுகைக்கு. ஆனால் அங்கே 1,00,000. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய மதினா முனவ்வராவில் நீங்கள் தொழுதீர்களேயானால் 50,000. அப்போ அவ்வளோ பெரிய பாக்கியத்திற்கு அல்லாஹ் என்னை ஆட்படுத்த வேண்டும் என்று தானே எல்லாருடைய நெஞ்சும் ஆசைப்படும். அந்த ஆசை உள்ள மக்களுக்கு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவே ஒரு சிறந்த ஒரு வழியாக, வசீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பாருங்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மதம் முஸ்லிமத்தல் லக் வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். திரும்பவும் பாருங்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மதம் முஸ்லிமத்தல் லக் வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அவ்வளோதான். இந்த துவாவின் அர்த்தத்தை நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுக்கு உள்ளமெல்லாம் பூரித்து போகும். ஏன்னா இந்த துவா யாருக்குரியதுன்னு சொன்னால் 2 பேருக்குரியது. ஹஸரத் இப்ராஹிம், ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருக்குரிய துவா. இந்த துவாவை ஹஜ்ஜே செய்யாத நீங்கள் கேட்குறீங்க. ரப்பனா, எங்கள் இறைவா, எங்களை போஷித்து பாதுகாக்கக்கூடிய எங்கள் இறைவா, வஜஅல்னா, எங்களை நீ ஆக்கு, முஸ்லிமைனி லக்க, உனக்கு அடிபணிந்த 2 முஸ்லீம்களாக ஆக்கு. இப்போ நீங்கள் குடும்பத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு சொன்னால் அத்தனை பேர் உட்கார்ந்து இந்த துவாவை செய்யுங்க, கூட்டு துவா மாதிரி இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லைன்னு சொன்னால் தனித்தனியாக செய்து கொள்ளுங்க. எங்கள் இருவரைனா ஹஸரத் இப்ராஹிம், ஹஸரத் இஸ்மாயில். ஆனால் அப்போ நம்ம குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் அப்படியே உட்கார்ந்து எங்களை ஆக்கு, முஸ்லிமைனி லக்க, உனக்கு அடிபணிந்த முஸ்லீம்களாக ஆக்கு, ஒமின் துர்ரிய்யத்தினா, எங்களுடைய வம்சத்தை நீ ஆக்கு,
உம்மத்தம் முஸ்லிமத்தல்லக், உனக்கு கட்டுப்பட்ட அடிபணிந்த ஒரு சமூகமாக எங்களுடைய வம்சத்தை நீ ஆக்கு, எங்களுடைய வாரிசுதார்கள் நீ ஆக்கு. வா அரினா மனாசிக்கனா, எங்களுடைய வழிகளை எல்லாம் எங்களுக்கு நீ காட்டித்தா. வத்துபா அலைனா, எங்கள் பாவங்களை மன்னித்து விடு இறைவா. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக கருணை பாராட்டக்கூடியவனாக இருக்கிறாய். இந்த வார்த்தையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இறை கருணையை நீங்கள் உள்வாங்கணும் சகோதரர்களே. எங்களை நீ முஸ்லீம்களாக ஆக்கு, எங்களுடைய சமூகத்தை நீ முஸ்லீம்களாக ஆக்கு. மாற்றார்களாக ஒருபோதும் ஆக்கிடாத, இறை துரோகிகளாக ஒருபோதும் ஆக்கிடாத அப்படின்னு ஒரு காபாவுக்கு முன்னாடி ஒரு தாயும் ஒரு தந்தையும் தனையனும் கேட்ட துவா. அந்த துவாவுடைய வீரியம் அதுக்கடுத்து பாருங்க. அரினா மனாசிக்கனா, எங்களுக்கு எங்களுடைய பாதைகளை தெளிவுபடுத்து. முட்டி மோதி சிக்கல்ல போய் நாங்கள் மாட்டிடக்கூடாது. இப்போ நமக்கு என்ன பாதை? ஹஜ்ஜுடைய பாதை, உம்ராவுடைய பாதை. அதற்குண்டான செல்வம், பொருளாதார பரக்கத், அதற்குண்டான வழிவாசல்கள், அது சம்பந்தப்பட்ட ஞானங்கள், அதையெல்லாம் எங்களுக்கு நீ காட்டு. வத்துபா அலைனா, நான் ஹஜ் செய்வதற்குண்டான தகுதியற்றவனாக இருக்கின்ற பாவியாக இருந்த போதிலும் நீ என்னை கபூலியத் பெற்றவனாக ஆக்கு. என்னை மன்னித்து விடு இறைவா. பெரும் பாவிதான், எவ்வளவோ பாவங்களை துரோகியாக செய்திருக்கிறேன். நீ தடுத்த பின்பும் கூட மனமாச்சரியத்திற்கு கட்டுப்பட்டு, கெடுகட்ட அருவருப்பான ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு பல பாவங்களை செய்திருக்கிறேன். அந்த பாவங்களை சொல்லி மாள முடியாது. ஆகவே எங்களை நீ மன்னித்து விடு. இன்னக அன்த தவ்வாப், நீ பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய. தவ்வாப்னு சொன்னால் வெறும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒன்று இல்லை, பெரும் பாவங்கள், பாவ மீட்சி இருக்கிறதல்லவா. அழுது ஆர்ப்பரித்து உன்னிடத்துல மன்றாடி மடிப்பிச்ச கேட்குறான் பாரு, அவனுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிக்கக்கூடியவன். ரஹீம், கருணையாளன். நீ மிக பெரும் கருணையாளன். இப்படி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எத்தனை முறை ஓதுவது? 21 முறை ஓதுங்கள். உலமாற அர்த்தத்தை உள்வாங்கி எனக்கு அந்த வழிகளை திறந்து காட்டு. நான் சாதாரணமாக மாதம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன் தான். ஆனால் நீ நினைச்சா 20 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு அருள் செய்யாத அருளை எனக்கு நீ செய்ய முடியும். 20 லட்சம் சம்பாதிக்கிறவன் இருக்கிறான், அவனுக்கு கூட நீ ஹஜ்ஜுடைய பாக்கியம் சில நேரத்தில் கொடுக்கறதில்ல. ஆனால் நீ நினைத்தால் இந்த 20,000 வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் பாரு, எனக்கு நீ ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தர முடியும். ஆகவே எனக்கு நீ அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி மன்றாடு, மடிப்பிச்சை கேளு. பொம்பளையாக இருந்தால் அந்த முந்தானைகளை அப்படி கையில் ஏந்தி இறைவனிடத்தில் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கேட்டு தீருங்கள். நீங்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கேட்குறது இன்னொரு பெனிஃபிட்டையும் கொடுக்கும். என்ன பெனிஃபிட் தெரியுமா? அல்லாஹ் பரக்கத்து, பணத்தை அல்லாஹ் அள்ளி தந்து விடுவான் சகோதரர்களே. செல்வத்தில் பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். மனம் தளராமல் கேளுங்கள். நிச்சயமாக நீங்களும் நானும் இந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு ஹாஜிகளாக ஆகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தந்து விடுவான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.